பழம்பெரும் நடிகர் நாகேஷ் அவர்கள் அந்த காலத்தில் வானொலியில் நேரலை அழைத்து அவரிடம் பேட்டி காணுகின்ற போது வானொலி நபர் சில கேள்விகளை கேட்கிறார். நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பெயர் மற்றவருக்கு செல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று. அதற்கு நாகேஷ் பதில் சொன்னார், ஒரு கட்டிடம் கட்டி அஸ்திவாரம் போட்டு மேல்தளம் அமைக்கின்ற போது இந்த சவுக்கு மரங்களை எல்லாம் எடுத்து அடுக்கி அதன் மேல் வைத்துதான் கட்டிடத்தை கட்டி முடிப்பார்கள். அதன் மேல் கட்டிடம் உயர உயர கட்டிக்கொண்டே போவார்கள். கட்டி முடித்த பிறகு கூட அந்த சவுக்கு மரத்தால் அந்த கட்டிடத்திற்கு வர்ணம் பூசி வர்ணஜாலமெல்லாம் செய்வார்கள். பின்பு அந்த கட்டிடம் திறப்பு விழா, புதுமனை புகழா என்று சொல்வார்கள், திறப்பு விழா செய்கின்ற போது இந்த ஏறி வைத்த ஏணிப்படியாக இருந்த இந்த சவுக்கு மரங்களை எல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாமல் ஒதுக்கிவிட்டு எங்கேயோ வளர்கின்ற வாழை மரத்தை கட்டி வரவேற்பதற்காக அந்த புதுமனை புகழாவின் போது தோரணமாக இட்டு நட்டு வைப்பார்கள். அன்பு நண்பர்களே, இதிலிருந்து நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாம் உயர்ந்து விட்டோம் என்பதல்ல, நம்மால் உயர்த்தப்பட்டோம் என்பதல்ல, என் நிலையும் தன்னிலையும் மறவாமல் நாம் தன்னுடைய வாழ்க்கை போக்கை நாம் ஆணவம் இல்லாமல் நடந்து சென்றாலே போதும் என்று நாகேஷ் அவர்கள் பதிலளித்தார். நானும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.